trumpets and start praising God. அப்போது அப்படி சுத்தி வந்த பின்னால் குருக்களும் மற்றவர்களும் எல்லோரும் இணைந்து அவர்கள் எக்காலம் ஊதி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர்களிடத்தில் சொல்லியிருந்தார். Joshua did exactly what God said. ஆண்டவர் யோசுவாவுக்கு என்ன சொல்லி இருந்தாரோ அதை மிக சரியாக அவர் செய்து முடித்தார். On the 7th day they took the 7th round. ஏழாவது நாள் அப்படியே சுத்தி சுத்தி ஏழாவது முறையாக சுத்தி வரும்போது and at the signal they played their trumpets. எப்போது யோசுவா அவர்களுக்கு அடையாளம் காட்டினாரோ அப்போது அவர்கள் அந்த எக்காளத்தை எடுத்து அவர்கள் ஊதி அவர்கள் பெரிய ஒரு சத்தத்தை எழுப்பினார்கள். And all the people of Israel began to praise God loudly with all their strength. அப்போது இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவர்களுடைய சக்தியெல்லாம் திரட்டி சத்தமாக உரத்த சத்தமாக ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்த ஆரம்பித்தார்கள். The loud cry of praise, அவர்கள் எவ்வளவு அதிகமாக ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்களோ அந்த சத்தமானது destroyed the Jericho wall, அந்த எரிகோ மதிலை அழிக்க ஆரம்பித்தது. and the walls just began to fall. அப்படி அந்த சுவர் அந்த மதில் அப்படி கோட்டை அது விழ ஆரம்பித்தது. Even my hair is standing when I'm so talking. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு புல்லரிக்குது. You know, the power of praise is so strong. அவ்வளோ அந்த ஆண்டவரை போற்றி புகழும்போது அதுக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. As I'm saying, all my hair is standing. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படியே புல்லரிச்சிட்டு இருக்குது. It's so strong. அதுக்கு அவ்வளோ பலம் இருக்குது. It has got so much of power. அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. It has the power to change any situation of yours. வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் அதை முற்றிலுமாக மாற்றி போடக்கூடிய வல்லமை உள்ளது. When you start praising God, even sicknesses get off your body. நீங்க போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கும் போது நன்றி செலுத்தி கொண்டிருக்கும் போது உடம்பில் உள்ள நோய்கள் அழிக்கப்படுகிறது. Satan is defeated every time a person starts praising God. எப்போதெல்லாம் நாம் ஆண்டவரை புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோமோ அப்போது சாத்தானுடைய வல்லமை அவனுடைய சக்தி அது அழிக்கப்படுகிறது. No one could penetrate the Jericho wall. யாருமே அந்த எரிகோ கோட்டைக்குள் ஊடுருவி செல்ல முடியாது. But praising God brought the wall down. ஆனால் ஆண்டவரை புகழ்ந்து பாடும்போது அந்த மதில் சுவரானது உடைந்தது. The people of Israel entered the city. அப்போது இஸ்ரேல் மக்கள் அந்த எரிகோ நகரத்திற்குள் உள்ளே சென்றார்கள். And they captured Jericho. அவர்கள் எரிகோவை கைப்பற்றினார்கள். Children of God, we got to capture every Jericho that Satan is coming against us. ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் கொண்டு வருகின்ற எல்லா எரிகோ கோட்டைகளையும் நாம் தகர்த்தெறிய வேண்டும், அதை கைப்பற்ற வேண்டும். Every work of Satan has to be destroyed. சாத்தானுடைய எல்லா விதமான மந்திர வேலைகளையும் நாம் முறியடிக்க வேண்டும். And the powerful weapon that God has given you is the power of praise. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வல்லமையான ஒரு ஆயுதம் என்னவென்றால் அதுதான் புகழ்ச்சி என்பதில் உள்ள வல்லமை, சக்தி, போற்றுதலின் சக்தி. Hallelujah. ஹல்லேலூயா. Looking at you doesn't look like I'm giving you a good news. உங்க முகத்தெல்லாம் பார்த்தா நான் ஒரு நல்ல செய்தி சொல்றது போலயே எனக்கு தோணல. அப்படி இருக்குது. I'm talking about power of praise and you all look like this. நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்க அப்படியே ஆண்டவரை போற்றி புகழும்போது வல்லமை சக்தி அப்படி சொல்லித்தரேன். உங்களை பார்த்தா இப்படி இருக்கு. Let me give you another example. இன்னொரு உதாரணம். How power of praise can change situations. எப்படி நம்ம ஆண்டவரை புகழ்ந்து பாடும்போது அந்த சக்தியானது எவ்வாறு செயல்படும் நம்முடைய வாழ்க்கை சூழலிலே என்பதை பற்றி. Acts 16. திருத்தூதர் பணிகள் 6வது அதிகாரம். திருத்தூதர் பணிகள். When you go home, please read. நீங்க வீட்டுக்கு போகும்போது அதை வாசிங்க. Paul and Silas have cast out an evil spirit from a young slave girl. பவுலும் சீலாவும் ஒரு குறி சொல்லக்கூடிய ஒரு தீய ஆவியின் மூலமாக இவ்வாறு எதிர்காலத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு பெண்ணிடமிருந்து அந்த ஆவியை துரத்தி இருந்தார்கள். From the time the spirit is gone, the slave girl cannot prophesy. எப்போ அவ குறி சொல்லக்கூடிய அந்த ஆவி அவளை விட்டு போச்சுதோ அப்போ அந்த அடிமை பெண்ணுக்கு எந்த குறியும் சொல்ல முடியாது, எந்த வாக்கும் உரைக்க முடியாது. The owners have lost their business. அப்போ இந்த பெண்ணை இந்த தொழிலுக்காக வைத்திருந்த அவளுடைய முதலாளிகள், எஜமானர்கள் அவருடைய வருமானத்தை இழந்து விட்டார்கள். They are very angry with Paul. அவங்களுக்கு பவுல் மேல பயங்கர கோபம். So they catch them. அதனால அவங்க 2 பேரையும் பிடிச்சாங்க.
and beat them up. அவங்கள நல்லா நையை புடைத்தார்கள். The Bible says they beat Paul and Silas with rods. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, அவங்கள நல்ல தடியால நையை புடைத்தார்கள், அடித்தார்கள். And then they are thrown into the prison. அவங்கள கொண்டு போய் சிறையில கொண்டு போய் போட்டாங்க உள்ள. Paul and Silas are bleeding all over. They are wounded. அவங்க உடம்பெல்லாம் ரத்தம் வடிஞ்சு நல்லா காயப்பட்டு அவங்கள கொண்டு போய் உள்ள போட்டுருக்காங்க. They are chained in the prison. அங்க வந்து அவங்க கால்களெல்லாம் சங்கிலியால கட்டி அந்த ஜெயில்ல போட்டுருக்காங்க. And they are put in the innermost prison. அங்க உள் சிறையில தள்ளி கையும் காலையும் ஒரு கழுமரத்துல ஒரு இதுல கட்டி வச்சிருக்காங்க. I want you to think they are bleeding. God with loud cries. பவுலும் சீலாவும் சேர்ந்து சத்தம் போட்டு ஆண்டவரை துதித்து பாடி நன்றி செலுத்தி போற்றி கொண்டிருந்தார்கள். They are not crying, Lord help us. அவங்க அப்படியே அழுதுட்டு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் அப்படி சொல்லல. They are not crying, Lord heal us. ஆண்டவரே எங்களை குணப்படுத்தும் அப்படி சொல்லல. They are not crying, Lord set us free. ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை செய்யும் அப்படி சொல்லல. Lord do some miracle. ஆண்டவரே ஒரு அதிசயம் செய்யும் அப்படி சொல்லல. They are not even bothered about all that. அவங்க அது ஒன்றை பத்தி எந்த கவலையும் படல. They are only praising God for who he is. ஆண்டவர் எப்படி இருக்கின்றார் என்பதை நினைத்து அவரை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்திக் கொண்டிருந்தார்கள். And they are praising God so loudly that the prisoners on the outside can hear them. அவங்க எவ்வளோ சத்தமா ஆண்டவரை போற்றி துதித்து பாடினாங்களோ அந்த அவங்க இருந்த சிறைக்கு வெளியோடி இருந்தவங்க எல்லாரும் அதை கேட்க முடிஞ்சது. As they are praising, அப்படி அவங்க ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கும் போது suddenly there is an earthquake. திடீர்னு ஒரு நிலநடுக்கம் வந்தது. The foundation of the jail shakes. ஜெயிலுடைய அந்த கட்டிடமே அதிர்ந்தது. The doors are flung open. அப்படியே கதவு தானாக திறந்தது. And the chains that had bound them அவங்கள are கட்டி completely வச்சிருந்த சங்கிலி எல்லாம் shattered and open. ரெண்டு கீழே விழுந்தது. அந்த கதவு திறந்தது. Praise God. Praise God. I always had a question. எனக்கு எப்பவுமே ஒரு கேள்வி உண்டு. The doors flung open. கதவு தானாக திறந்தது. Chains are broken. அப்படியே இந்த கட்டியிருந்த சங்கிலி எல்லாம் கலண்டு விழுந்தது. Paul and Silas are free. அப்போ பவுலும் சீலாவும் விடுதலை அடைந்தார்கள். Then why are they not running from the prison? அப்போ ஏன் அங்கிருந்து ஓடல? ஏன் ஓடல? God has opened the door for them. கதவு திறந்தாச்சுக்கா. ஆண்டவர் கதவு திறந்துட்டாரு. They are free to go. சங்கிலி எல்லாம் அவிழ்ந்து விழுந்துச்சு. அவங்க ஓடலாம். அவங்களுக்கு சுதந்திரம் இருந்தது. Why are they not leaving the ஆனா prison? அவங்க ஏன் அங்கிருந்து ஓடல? Because as they were praising God, they began to experience God's presence. அவர்கள் இவ்வாறு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும்போது அவர்கள் ஆண்டவர் அங்கு அவர்கள் இருப்பதை ஆண்டவர் அவர்களோடு இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். When they experience God's presence, they don't want to leave that place. அவர்கள் ஆண்டவருடைய அந்த இறை பிரசன்னத்தை உணர்ந்ததனால் அந்த அனுபவத்தை விட்டு ஓடுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. When you start praising God, the presence of God will show up. நீங்க ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்தும் போது ஆண்டவருடைய இருத்தலை உங்களோடு அவர் இருக்கின்ற அந்த பிரசன்னத்தை உணருவீர்கள். And the presence of God was so powerful that even though there was an earthquake, it did not damage, but it shook and opened prison doors and chains broke, and the jailer thought they had run away. இவ்வளோ பெரிய நிலநடுக்கம் வந்த பிறகு கூட அந்த சிறைக்கூடத்திற்கு எதுவுமே நடக்கவில்லை. கதவுகள் திறந்தாலும் உடைந்து போகவில்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய இறை பிரசன்னம் அங்கே இருந்ததால் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை. அந்த சிறைக்கூட தலைவன் கூட அதை பார்த்து அவனுக்கு இது எவ்வாறு நடந்தது என்று அவன் ஆச்சரியப்பட்டான். அவனுக்கு அதை பார்க்கும்போது எப்படி கதவு திறந்தது என்று அவனுக்கு அங்கு குழப்பமாக இருந்தது. The jailer asked. அப்போ அந்த சிறைக்கூட தலைவன் இவ்வாறு கேட்டான். Paul and Silas said, "Here we are." அப்போ அவன் வந்து தேடுறான் எங்கன்னு. அப்போ அவங்க சொல்றாங்க நாங்க இங்கே தான் இருக்கிறோம். Do not kill yourself. அப்போ அவன் வந்து இவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி கொல்ல போறாங்க. அப்போ இவங்க சொல்றாங்க இல்ல வேண்டாம், நீங்க உங்களை கொல்லாத, நாங்க இங்கே தான் இருக்கிறோம், நீங்க சாகாதீங்கன்னு. And the jailer said, அப்போ சிறைக்கூட தலைவன் சொன்னான், "Sir." ஐயா. Sir. ஐயா. The jailer said, "Sir." அந்த சிறைக்கூட தலைவன் அவர்களை பார்த்து மரியாதையோடு ஐயா என்று சொல்கின்றான். Now Paul and Silas were prisoners. பவுலும் சீலாவும் கைதிகள். How can he call them sir? அவங்களை எப்படி மரியாதை கொடுத்து ஐயான்னு சொல்ல முடியும்?
He saw the supernatural power of God. ஏனென்றால் அந்த சிறைக்கூட தலைவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அங்கு செயல்பட்டதை அவன் உணர்ந்தான். Through the praise and worship of Paul and Silas. பவுலும் சீலாவும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து வாழ்த்தி நன்றி கூறி வழிபட்டதை அவன் கண்டான். And he said, what should I do so that I can be saved? நான் மீட்பு பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களை பார்த்து கேட்டான். So write down. எழுதிக்கங்க. We should be so filled with praise. நாம் ஆண்டவருடைய புகழ்ச்சியினால் அவ்வளவு அதிகமாக நிறைக்கப்பட வேண்டும். We should be so filled with praise that it should spill over in the lives of others. மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே அது தெரித்து மற்றவர்களை நிரப்பும் வண்ணமாக நம்மிலே ஆண்டவருடைய போற்றுதலும் புகழ்ச்சியும் நம்மிலே நிறைந்திருக்க வேண்டும். Write down, we should be so filled with praise. நாம் இறை புகழ்ச்சியினால் எவ்வளவு தூரம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் that it should spill over அது மற்றவர்கள் மீது தெரிக்கும் அளவிற்கு into the lives of others. அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலே அது சென்று அடையும் அளவுக்கு நம்முடைய புகழ்ச்சி நம்மிலே நிறைந்து இருக்க வேண்டும். causing them to praise God. இவ்வாறு அவர்கள் மீது இந்த நம்முடைய புகழ்ச்சி செல்லும்போது அவர்களையும் ஆண்டவரை புகழத்தக்க வகையிலே அதற்குள் கொண்டு வரும்படியாக நம்முடைய புகழ்ச்சி இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். causing them to praise God with us. அவர்களும் நம்மோடு சேர்ந்து ஆண்டவரை போற்றி புகழும் அளவுக்கு நமக்கு புகழ்ச்சி நிறைந்திருக்க வேண்டும். I'll give you another example. நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். Can I give you another example? இன்னொன்னு சொல்லட்டுமா? There's a king named Nebuchadnezzar. I don't know how do you say that. Nebuchadnezzar அப்படின்னு ஒரு Nebuchadnezzar அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாரு. Nebuchadnezzar. A big name. Okay. Now this king has made a golden statue. இந்த அரசர் ஒரு பொற்சிலை ஒன்று இவர் செய்திருந்தார். பொற்சிலை. And he tells the whole kingdom that everybody has to bow down to this golden statue. அப்ப அவர் சொன்னாரு நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் பார்த்து நீங்க எல்லாரும் இந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் அப்படி சொல்லியிருந்தாரு. And there are three friends, Shadrach, Meshach and Abednego. அப்போ மூன்று நண்பர்கள் சாத்ராக் மேஷாக் ஆப்தனேகோ அப்படின்னு மூணு நண்பர்கள் இருந்தாங்க. And they refused to bow down to the statue. அந்த மூணு பேரும் சொன்னாங்க நாங்க இந்த சிலையை பொற்சிலையை வணங்க மாட்டோம் அப்படி சொன்னாங்க. The news reaches the king. அப்ப அரசருக்கு இந்த செய்தி போய் எட்டியது. And the king loves these three friends. இந்த மூன்று பேர் மேலேயும் அரசருக்கு நல்ல அன்பு உண்டு. He tells them, I want to give you a chance. அப்ப அவர் சொல்றாரு நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு. Bow down to this idol and you காரியங்கள்ல தங்களுடைய கவனத்தை எல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க சாத்தானை போற்றி புகழ்ந்துட்டு இருக்காங்க. Is it true? அது உண்மைதானே? Now in the past when we did not have a relationship with Jesus, கடந்த காலத்துல ஆண்டவர் இயேசுவோடு நமக்கு நல்ல உறவு நம்ம அதை வளர்த்திருக்காம நம்ம இருந்திருக்கலாம். we were Christians. நம்ம கிறிஸ்தவங்களா தான் இருந்தோம். We are Christians. நம்ம கிறிஸ்தவங்க தான். But were we praising God or praising the devil? நம்ம அப்பெல்லாம் உட்காந்து கடவுளை போற்றி புகழ்ந்தோமா அல்லது சாத்தானை தான் நம்ம போற்றி புகழ்ந்துட்டு இருந்தோமா? என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? When the problem comes to you, whom are you praising? நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம யாரை போற்றிட்டு இருக்கிறோம்? What the doctor said about the sickness you know very well, but what the word of God is saying about it, you don't know anything. டாக்டர் உங்க நோயை பத்தி சொன்னது பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இறைவார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. சிக்கா இல்ல. கொஞ்சம் கூட தெரியாது. கொஞ்சம் இல்ல, சிக்கா இல்ல. only ரொம்ப நல்லா ரொம்ப only doctor devil. இறைவார்த்தை பத்தி ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் கூட தெரியாது. I am not saying doctor is devil. டாக்டர் சொன்னதை மட்டும் நல்லா தெரியும். டாக்டர் டெவல் இல்லை. டாக்டர் சொன்னதை நினைச்சிட்டே இருந்து பிரச்சனையே திரும்ப பேசிட்டு இருக்கோம்ல, அதுதான் சாத்தான வழிபடுறது. சரியா? போட்டுறது. So write down. எழுதிக்கங்க. The devil wants us to praise him. சாத்தான் நாம் அவனை புகழ வேண்டும் என்று விரும்புகின்றான். The devil wants us to praise him. சாத்தான் நாம் அவனை புகழ வேண்டும் என்று விரும்புகின்றான். He wants us to focus on negative things. சாத்தான் நாம் எதிர்மறையான காரியங்களிலே
நாம் எதிர்மறையான காரியங்களில் நம்முடைய கவனத்தை பதிக்க வேண்டும். He wants us to என்று focus விரும்புகிறார். on negative things. எதிர்மறையான காரியங்களிலே நம்முடைய கவனத்தை பதிக்க வேண்டும் என்று சாத்தான் விரும்புகின்றான். Which is why he is attacking our mind with negative thoughts. Which is why he is always attacking our mind with negative thoughts. அதனால்தான் அவன் எப்போதும் நம்முடைய சிந்தனையை எதிர்மறையான காரியங்களினால் தாக்குகின்றான். If you got negative thoughts in your mind, can you praise God? உங்க சிந்தனைகளிலே எதிர்மறையான காரியங்கள் இருந்தால் நீங்கள் ஆண்டவரை போற்றி புகழ்வீர்களா? எதிர்மறையான காரியங்கள் வச்சிருந்தோம்னா ஆண்டவரை போற்றி புகழ்வோமா? They are not answering this, then how will they praise God? இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே, அப்புறம் எப்படி புகழ்வீங்க? They don't open their mouth, then how will they praise God? இதுக்கு வாயை திறக்க மாட்டேன்றீங்களே, அப்புறம் எப்படி வாயை திறப்பீங்க? ஆண்டவர் But surely they will be opening their mouth to talk about their problems to everybody. எல்லாத்தையும் பிரச்சனை பற்றி சொல்றதுக்கு வாயை திறந்து பேசுவோம். உங்களுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்கள். நான் இந்த வாசப்படியில் வரும்போது வீட்டிலேருந்து வரும்போது நான் வேதனையோடு தான் வந்தேன். ஆனால் இறையனர்களால் இந்த திருத்தலத்தில் காலடி வைத்தவுடனே என் வயிற்றில் இருந்த வலியானது சிறிதாக குறைவுபட்டது. இங்கிருந்த ஜெப ஊழியர் என்னுடைய வயிற்றை அமுக்கும்படியாகவும் இந்த உன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய எந்த கட்டியானாலும் எந்த கேன்சர் வியாதியானாலும் இறை இயேசுவால் அவருடைய தழும்புகளால் அவருடைய காயங்களிலால் கண்டிப்பாக குணமடையும், நீ அதே வசனத்தையே சொல்லிக்கொண்டே போ என்று சொன்னார்கள். நான் அதன்படியே இயேசுனுடைய திருக்காயங்களினாலும் தழும்புகளினாலும் குணமானேன். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டு இங்கிருந்து அங்கிருந்து நடந்தேன். சப்போர்ட் இல்லாமலே நடந்தேன், பிறருடைய உதவி இல்லாமல். இதுக்கு முன்னாடி உங்களால் நடக்க முடியுமா? எனக்கு ஓரளவுக்கு நடக்க முடியும். ஆனாலும் எனக்கு திடீரென்று மயக்கம் போல தலை பின்பகுதி ஆப்ரேஷனுக்கு பிறகு வியர்க்கும். பிறகு எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் அந்த இடத்திலேயே விழுந்து விடுவேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் நடந்தீங்க இல்லையா? ஆனால் எனக்கு நான் வீட்டிலிருந்து வரும்போது எனக்கு திருப்பியும் நான் இந்த ஆலயத்திற்குள்ளே நுழையும் போது எனக்கு இன்னும் அப்படி வந்து விடுமோ என்று ஒரு பிளாஸ்கிலே காஃபி எல்லாம் கொண்டு வந்து மயக்கம் வந்து விடுமோ என்று எல்லாம் தயாராக கொண்டு வந்தேன். ஆனால் இதுவரையிலும் அந்த காஃபியை நான் எடுக்கவும் இல்லை, அந்த உணர்வு எனக்கு இருக்கவும் இல்லை. இறைவன் எனக்கு பரிபூரண சுகத்தை தந்து விட்டார். நான் விசுவாசத்தோடு ஆண்டவர் எனக்கு இந்த வலி இனி ஒருபோதும் வராது, எனக்கு இந்த நோய் என்னை இனி தாக்காது, நான் பரிபூரண சுகமடைந்து விட்டேன் என்ற உறுதியான விசுவாசத்தோடு ஆண்டவரை துதித்தேன். இப்போ அந்த வலி எதுவுமே இல்லை, எல்லாமே இப்போ எனக்கு எந்த வலியும் இல்லை. எனக்கு இப்போ நல்லா இருக்கிறேன். தொடர்ந்து எனக்கு இயேசு எல்லா ஆசீர்வாதங்களையும் நலனையும் தருவார் என்று விசுவசிக்கிறேன். அவர் தந்த பரிபூரண சுகத்திற்கு ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். இப்போ உங்கள் வயிற்று தொட்டு பாருங்கள், ஏதாவது வலி இருக்குதானே? இப்போ எனக்கு எந்த வழியும் இல்லை. சரி, இப்போ எங்களுக்கு நடந்து காட்ட முடியுமா? அங்கே வர எந்த சப்போர்ட் இல்லாமல் நடந்து காட்டு. எல்லோரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு பாருங்க. எல்லாரும் வரும்போது அவங்களுக்கு நடக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க, விழுந்துருவேன், அப்படி பயப்படுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கூட யாரோ வந்திருந்தாங்களே, வாங்களேன். யாரும் பிடிக்காம நடக்க முடியாது. யார் கூட்டு வந்தாங்க இவங்கள? வாங்க. நடக்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கு இது கொண்டு வந்தாங்க. எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லுங்கள். எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி நடக்கிறாங்க? இல்லை, வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தேன். நடக்கிறதுக்கு படி ஏற முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நல்லா நடந்துட்டு போகிறோம். நம்ம அதை தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். எல்லா வலியும் போயிடுச்சு அவங்க உடம்புல? ஆமாம், எல்லா வலியும் போயிடுச்சு.
கால் வலி இருந்தது. கால் வலியும் எனக்கு நம்மள்ட்ட ரெண்டும் மடக்க முடியாது. அதுவும் எனக்கு இப்போ Praise the Lord. Praise the Lord. It's so good to see the healing. ஒருத்தங்களுக்கு குணம் அடைந்ததை பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு, அப்படிதானே? And thank God when this lady came from the car and she could not walk அவங்க கார்ல இருந்து வரும்போது அவங்களுக்கு நடக்கவே முடியல. and I saw her, நான் அவங்கள பார்த்தேன். I told my daughter, அப்போ நான் அந்த மகளை கூப்பிட்டேன். you go and talk to her நீ போய் அவங்ககிட்ட பேசுன்னு சொன்னேன். the word of God. இறைவார்த்தையை பேசுன்னு சொன்னேன். And after some time she came and told me, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவள் வந்து என்கிட்ட சொன்னா, Papa, she can walk, the pain is gone and the Lord has healed her. அப்பா அவங்களுக்கு இப்போ நடக்க முடியும், அவங்களுக்கு வலியெல்லாம் போச்சு, ஆண்டவர் இயேசு அவங்கள குணப்படுத்திட்டாரு அப்படின்னு அவள் வந்து சொன்னான். The same solution is for everybody. அதே மாதிரி அவங்களுக்கு எப்படி சுகமாச்சோ அந்த தீர்வு தான் எல்லாத்துக்கும் இன்னைக்கு. This healing power flows through believing the gospel. இந்த குணமளிக்கக்கூடிய வல்லமை எப்படி நமக்குள் வருகின்றது என்றால் அது நாம் இறை வார்த்தையை நம்புவதன் மூலமாகத்தான் வருகிறது. Praise God. Praise God. So before the meeting could start, the Lord has already started healing. இந்த இன்னைக்குள்ள சாயங்கால மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் குணத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார், நலமாக்க ஆரம்பித்து விட்டார். Hallelujah. ஹல்லேலூயா. Let's quickly open our Bibles to Luke chapter 4. லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை நாம் எல்லோரும் வேகமாக எடுத்துக்கொள்வோம். And verse number 16. 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். Jesus came to Nazareth, இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். where he had been brought up, தமது வழக்கத்தின்படி and as his custom was, he went into the synagogue on the Sabbath day and stood up to read. ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். And there was delivered to him the book of the prophet Isaiah. இறைவாக்கினர் எசாயா